போட்டு என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன். உங்க யாரையுமே நிம்மதியா வாழ விட மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் இவ ஏன் பொண்ணு, இது என்னோட வாசு. என்கிட்ட இருந்து அவங்கள பிரிச்சுட்டு அவங்களோட நீ உன் வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கவே நினைக்காத. என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பேன். இனிமேதான் இந்த ஷைலஜாவோட ருத்ர தாண்டவம் ஆரம்பிக்க போகுது. ஏய், அட விடுமா. இந்த கேஸ்ல ஜெயிச்சுட்டா சந்தோஷமா இருந்துருவீங்களா, இல்ல நம்ம தான் இருக்க விட்டுடுவோமா? இனிமேல் தான் உனக்கு பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. நீ வாமா. லூசுத்தனமா பேசிட்டு போறாங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. ஏதாவது ஒண்ணுனா என்கிட்ட சொல்லுங்க. 2 பேரையும் தூக்கி கணத்துல போட்டுடலாம். நீ செஞ்சாலும் செய்வாமா? சரி சரி, கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு மாப்பிளைய கோர்ட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். சீக்கிரமே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஆமா, நீ எங்க போற? அது அத்தை, அம்மாவும் பாட்டியும் கோச்சிட்டு போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும். அதான். சரி, எல்லாருமே சந்தோஷமா இருங்க. நான் வரேன். ஏய், நீ வா, கார்ல போலாம். ஐயோ மாமா, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க கார்ல போங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். வரேன். டாடா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வரேன். சரி வாசு சார், அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க வாசு, வா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம். வா திவ்யா. என்ன? வாங்க டாடி, வாங்கம்மா போலாம். நான் இப்பவே போறேமா. வினோதினியை பார்த்து நான் தான் உன் சிவராமங்கிற உண்மையை சொல்ல போறேன். எனக்கு என் குடும்பம் வேணும், எனக்கு என் குடும்பம் வேணும். பாபு, பாபு.